எங்கள் குடும்பத்தில் முதலாவது தெலுங்கில் போடேக்கா என்று சொல்வார்கள், அந்த அம்மா பிறந்தாங்க. அவங்களையும் இங்கே தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அம்மா இல்லை, வம்சமே இல்லாமல் ஆகிவிட்டது. இரண்டாவது என்னுடைய அப்பா, மூன்றாவது தான் இவங்க அந்தோணி அம்மா, அதுக்கப்புறம் சிலுவப்பா, அந்தரியாஸ், கடைசியாக பாலம்மா. பாலம்மா அவங்க தான் கடைசி குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க 5 மாதத்துக்கு முன்னால் இறந்தார்கள். இவங்க பெரிய தங்கச்சி. இவங்க பல ஆண்டுகள் வாழ்ந்து ஏறக்குறைய 87-88 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். அவ்வளவு ஒரு பெரிய வாழ்வு வாழ்ந்தவங்க. இவங்க குடும்பத்திலேயே இவங்க தான். எங்கள் அப்பா 62லேயே போயிட்டார். எங்கள் அம்மா 88, இவங்க 87, 88 இருக்கும். ஸோ எப்படி இவர்கள் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த ஊரை விட்டு இந்த ஊர் வந்தவங்க காரியங்கள். இஸ்ராயல் மக்கள் எப்படி இஸ்ராயலை விட்டு எகிப்துக்கு போனார்களோ அங்கு சென்று அவர்கள் வளமடைந்தனர். நிறையா மக்கள் உருவானார்கள், செழிப்பும் கிடைத்தது. அதைப்போல் இவர்களுக்கு இந்த ஊரும் செழிப்பை தந்திருக்கிறது. முக்கியமாக பிள்ளைகள் தான் ஒரு குடும்பத்தின் விளை நிலம் என்று சொல்லலாம், விளைச்சல் என்று சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட அருமையான குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி இவர்கள் இவ்வளவு காலம் வாழ முடிந்தது என்பதை பற்றி நான் சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் இன்று முழுவதும். அதில் எனக்கு கிடைத்த பதில் அந்த பிள்ளைகள் காட்டிய அக்கறை. திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த குப்பை உருவாக்குகின்ற கலாச்சாரத்தை பற்றி இறைவா உமக்கே புகழ் என்று எழுத்து மடலில் அழகாக சொல்லுகிறார். மனிதன் ஒரே இதில் தான் PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. எல்லா மனிதர்களும் குப்பை உருவாக்குவது, குப்பை தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எதுக்கும் உதவாதுட்டு வீசி எறிகிறோம். த்ரோ அவே கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். த்ரோ அவே கல்ச்சர், எல்லாவற்றையும் தூக்கி எறியும் கலாச்சாரம் என்று அழைக்கிறார். அதை போலவே வயதானவர்களையும் நாம் குப்பை என்று கருதி தூக்கி எறிகிறோம் என்று ஒரு ஆழமான சிந்தனையை நமக்கு சாட்டையால் அடித்து காட்டுகிறார். வயோதிக மனிதர்கள் எல்லாம் குப்பை என்று நாம் கருதுகிறோம். அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, தூக்கி எறிந்து விடு. இப்பேற்பட்ட நிலவரம்தான் உலகில் இன்று ஒரு பெரிய அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாருமே வயசானவங்களை வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்கேயோ ஒரு நர்சிங் ஹோம், வேறு யாராவது வீடு கட்டி அங்கே இருந்துட்டு இவங்க ஃபாதர்ஸ் டேக்கு போயிட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் சொல்லிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த குடும்பத்தில் நமது நாட்டில் வேறு மாதிரி ஒரு சீனை நம்ம பார்க்குறோம். இவங்க குப்பை கிடையாது, இவங்க ஒரு இறைச்சாயல் மனிதன். அதைத்தான் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இறைச்சாயல் மனிதன் தான். இதை நாம் புரிந்து கொண்டால் எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம். இறைச்சாயல் மனிதன் என்பது தான் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. மாண்போடு படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அழகாக வடிவமைத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த தலைப்பு தான் நாம் சிந்தனை செய்ய மறந்திருக்கிறோம். நம்மெல்லாம் எவ்வளவு மாட்சியுடனும் மரியாதையுடனும் அன்போடும் கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஸோ அந்த சிந்தனை இல்லாதவர்கள் தான் மற்றதுக்கெல்லாம் நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா விட பெரிய பட்டம் எது என்றால் இறைச்சாயல். ஜனாதிபதி இல்லை, பிரதம மந்திரி கிடையாது, பிரின்சிபல் கிடையாது, போப்பு கிடையாது,
பிஷப்பும் கிடையாது, கருதினாலும் கிடையாது, சாமியாரும் கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பட்டங்கள். கடவுள் கொடுத்தது ஒரே பட்டம், இறை சாயல், இமாகோ தேயி. அதுதான் இந்த குடும்பத்தில் பார்த்தார்கள். இந்த அம்மாவை கடவுளுடைய ஒரு மாபெரும் அழகான ஒரு கடவுளுடைய இறைச்சாயலாக பார்த்தார். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது அந்த முகத்தில். ஏனென்றால் அந்த இறைச்சாயல் மனிதனை, இப்பொழுது அந்த இறைச்சாயல் கடவுளோடு இணைகிறார்கள். இவங்க நம்ம எல்லாரும் அந்த இறைச்சாயல் தான். இந்த இறைச்சாயல் மனிதர்கள் ஒரு நாள் அந்த இறைச்சாயலோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த மகிழ்ச்சியைத்தான் நாம் இந்த முகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அம்மாவை எவ்வளவு மாண்போடு அவர்கள் கவனித்தார்கள். முக்கியமாக எலிசபெத் திருமணம் கூட செய்யாமல் அவங்க அம்மாவை 24 மணி நேரமும் கவனித்து, மற்ற குடும்ப அங்கத்தினர்கள் கூட, வெரோனிகா, எலிசபெத், தெரேசா, ஜஸ்டின், எல்லாருமே, அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த அம்மாவை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நாம் வயோதிகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு மாபெரும் மரியாதை. குப்பை அல்ல, குப்பை அல்ல அல்ல, இறைச்சாயல் மனிதன். இயேசுநாத சொல்வது போல, விலை மதிப்பற்ற முத்துக்கள், புதையல் புதையல். மனிதர்களை நாம் அப்படி பார்த்தால்தான் இறைவன் கொடுத்த படைப்புக்கு நாம் மரியாதை அளிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பம் நாம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பம். இந்த பங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்ல, மற்ற கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு அழகான உதாரணமான குடும்பம். இந்த அம்மாவை எப்படி அவர்கள் புனிதமாக, வயதான காலத்தில் கூட பங்கு சாமியார் சொன்னார், 1 வருஷம் அவங்களால பேச முடியாது, இருந்தாலும் எப்பவுமே க்ளீனாக அழகாக உடுத்தி அவர்களுக்கு தர வேண்டிய ஒரு மரியாதையை, ஒரு மனித இனத்திற்கே தர வேண்டிய ஒரு மரியாதையை இந்த குடும்பம் செய்திருக்கிறது. அந்தோணி அம்மாள், எனது அத்தை, வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நான் சின்ன வயசில் பாசத்தை கொட்டுவாங்க. ரொம்ப பாசமான பர்சன் இந்த அம்மா தான். கனிவு, பாசம், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், முக்கியமாக நடந்து வந்ததுக்கு மேலே ரொம்ப ஆசை. இப்போ கட்டுப்படி மேலே தான் உங்களுக்கு ஆசையே. அந்த மலையை பார்க்கணும், அந்த ஏரியை பார்க்கணும், அந்த ஏரி கரையை பார்க்கணும், அந்த புளியா மரங்களை பார்க்கணும், கோயிலை பார்க்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஆசைகள் தான் கடைசி காலத்தில் அடிக்கடி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பிறந்த இடம், எங்கள் வீடு இருக்கிற இடம், அந்த இடத்து மேலே அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. ஸோ உண்மையாகவே அவருடைய வாழ்வு ஒரு சிம்பிள் வாழ்க்கை என்று சொல்லலாம், எளிமையான வாழ்க்கை, ஆனால் நிறைவான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்தோணி அம்மாளுடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், மற்ற இந்த கம்யூனிட்டி இருக்கின்ற எல்லா குடும்பமும், நண்பர்களும் இறைவன் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். ஆமென்.